ஒரு 5 வாழைக்காய் எடுத்துக்கலாம். அந்த வாழைக்காய் வந்து நம்ம தோல் சீவி சின்ன சின்ன துண்டாக வெட்டணும். இதை வந்து நம்ம தோல் சீவி சின்ன சின்ன துண்டாக வெட்டுக்கலாம். 10 வரமிளகா எடுத்துக்கலாம். ஒரு வாழைக்காய்க்கு 2 மிளகா தான் 5 வாழைக்காய்க்கு 10 வரமிளகா எடுத்துக்கலாம். இந்த வரமிளகா வந்து 2ஆ உடைச்சு உள்ளே இருக்க விதையில எடுக்கணும். இப்போ 2ஆ உடைச்சு விதையில எடுத்துக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். வாழைக்காய் வைக்கிறது சுடு தண்ணி வச்சோம். அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி பழம் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம சின்னதாக வெட்டிக்கலாம். இந்த வெங்காயத்தை நம்ம வெட்டி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தக்காளி பழத்தையும் நம்ம 4ஆக வெட்டி இந்த வெங்காயத்தோடு போட்டுக்கலாம். நாட்டு பூண்டு எடுத்துருக்கோம், தோலோடு எடுத்துருக்கோம். இந்த நாட்டு பூண்டை இதோட போட்டுக்கலாம். நல்லா ஊறிச்சு பாருங்கள். இது வந்து நம்ம இதோட போட்டு இதை வந்து அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். தண்ணி காஞ்சிருச்சு. நம்ம வெட்டி வச்சு வாழைக்காயில் போட்டுக்கலாம். தேவையான அளவு கல் போட்டுக்கலாம். வாழைக்காலாம் நல்லா வெந்துருச்சு. இது வந்து இப்போ நம்ம வந்து நிப்பாட்டிட்டு தண்ணிலாம் வடித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மிக்ஸி போட்டு அரைச்சிருக்கு அந்த பேஸ்ட் அதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மசாலா நல்லா சுண்டி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். வாழைக்காய் இதில் போட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம்.